இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மாநகராட்சி சார்பில் அண்ணா நகரில் இணையதள தொழிலாளர்களுக்கான கூடம் கட்டப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிலே முதல் முறையாக சென்னை மாநகராட்சி அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா இணையதள தொழிலாளர்களுக்கான கூடம் கட்டி தந்திருக்காங்க. இது அந்த இணையதள தொழிலாளர்களுடைய பல நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா நவீனமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சில இயற்கை பேரிடரின் போது அவங்க தங்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம் மற்றும் பார்க்குகளில் தான் தங்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான அந்த சார்ஜ் பாயிண்ட் மற்றும் ஓய்வெடுக்கக்கூடிய அறை தேவைன்னு பல நாள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கு. வாங்க உள்ளே என்னென்ன இருக்குது. ஏன்னா ஸ்விக்கி, சொமோட்டோ மற்றும் இன்னும் சில இணையதள தொழிலாளர்களில் பார்த்தீங்கன்னா இரு பாலின தரப்பினருமே வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளே இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். கதவே பார்த்தீங்கன்னா கண்ணாடியால் ஆன கதவாக இருக்குது. சென்னை ஏற்கனவே ஹாட் சிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஹாட் சிட்டியில் இந்த மாதிரி 1 டன் ஏசி கொண்ட ஒரு நவீன இணையதள தொழிலாளர்களுக்கான கூடம் கட்டி தந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா எல்லா துறையிலையும் தமிழ்நாடு முன்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் சென்னை மாநகராட்சி இப்படி ஒரு முன்னெடுப்பு என்பது மிக முக்கியமான வரவேற்பாக இருக்குது. குறிப்பாக இந்த இரு பாலினர்களுக்குமான இது தொழிலாளர் கூடம்னு சொல்கிறாங்க. உள்ள அந்த கழிவறை என்பது பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கழிவறை என்பது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கழிவறையாகத்தான் இருக்குது. இருந்தாலும் இது சென்னை மாநகராட்சி ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி பெண் பாலினத்தரும் பார்த்திங்கன்னா இணையதள தொழிலாளராக இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு தேவையான கழிப்பறையும் கட்டி கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான வேண்டுகோளாக ஸ்விக்கி, சொமோட்டோ ஓட்டக்கூடிய இணையதள தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த என்ட்ரி போட்டு தான் உள்ளே வரணுன்ற விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா உள்ளே யார் வராங்க வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சில நடைமுறை சிக்கல், சட்ட சிக்கல் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் உள்ள ஸ்விக்கி, சொமோட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள் பெயர் மற்றும் அவர்களுடைய ஐடி நம்பர், அது மட்டும் இல்லாமல் அவர்களோட அந்த தொலைபேசி எண்ணை கொடுத்து தான் இங்கே உள்ளே வரக்கூடிய அனுமதி கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்த நபர்களுக்கு 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் மட்டும்தான் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய இணையதள தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா தண்ணி தாகத்தோடு இருந்தாங்கன்னா ஆரோ வாட்டர் அப்படி குடிக்கணுன்றதுக்காண்டி புதிய ஆரோ வாட்டர்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சேரில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 5 பேர் அமர்ந்து இந்த சார்ஜ் போடக்கூடிய போர்ட் இங்கே வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு சார்ஜ் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் ஃபோனுக்கான சார்ஜ் போடலாம். அவர்களுடைய தொழில்நுட்பத்துக்கான இது முக்கியமான தேவையாகவும் இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்விக்கி, சொமோட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நம்ம வழிகளெலாம் பார்த்துருப்போம், சாலைகளில் பார்த்துருப்போம். இந்த அவர்கள் எப்பவுமே இந்த பேட்ரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பவர் பேங்க் சொல்லக்கூடிய அந்த பேட்ரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலிமா சார்ஜர் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது அவர்களுடைய எப்போ சார்ஜருன்றது பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது தான் தேவை. சில நேரங்களில் சும்மாவே போட்டிருப்பாங்க. அப்படிலாம் தேவையில்லை, சார்ஜர் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இங்கே சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சென்னை பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். ரொம்ப ஹீட் நிறைஞ்ச அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலில் சுற்றிட்டு வரவங்களுக்கு உள்ளே கொஞ்சம் நிம்மதியாக உட்காரணுன்றதுக்காண்டி ஒரு 1.5 டன் ஏசி பார்த்திங்கன்னா உள்ளே பொறுத்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை மணி நேரம் பயன்படுன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். 24 மணி நேரமும் இங்கே காவலர்களை கண்காணிப்பு பணியில் ஈடுபட செய்து அவர்கள் மூலியமாக இங்கே 24 மணி நேரமும் இது செயல்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாதுகாப்பான சூழலாக இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்திங்கன்னா 360 டிகிரி சொல்லக்கூடிய கேமரா, அதிநவீன கேமராவும் இங்கே பொருத்தப்பட்டு இருக்குது. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கோம். ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளவு முன்னெச்சரிக்கை ஏற்பாடோடு இந்த இணையதள தொழிலாளர்களுக்கான கூடம் கட்டமைப்பு பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒய்ஃபை வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குது. ஏன்னா
வந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு அவர்களுடைய இணையதளம் செயலிழக்கப்படும். அதனால் இங்கே வந்து அவர்கள் இலவசமாகவே இணையதளத்தின் அதாவது ஒய்ஃபை மூலியமாக அவர்களுடைய ஆர்டர் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து நகர்ந்து செல்லலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது சுத்தம் செய்வதற்கு குறிப்பாக ஒரு 5 நபர்களை இங்கே பணியமர்த்தப்பட்டிருப்பதாக தகவலும் கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாடு முழுவதும் பெரும் பெரும் நகரங்களில் இதே போல அனைத்து மாநகராட்சியும் முன்னெடுக்க வேண்டும் என்பதே இங்கே ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டக்கூடிய இணையதள தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது.